ஓம் சரவணபவ. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இளமையிலேயே வறுமையை அனுபவித்தவர்களுக்கு அந்த வறுமையின் கொடுமை நன்கு புரியும். ஆனால் பலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு ஏதோ ஒரு சூழலால் பொருளாதாரம் சரிந்து வறுமைக்கு செல்பவர்களுக்கு தான் அது இன்னமும் அதனுடைய கொடுமை இன்னும் நன்கு புரியும். அப்படி ஒரு வறுமை வந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுபடுகின்றது. அப்படி மனிதனுடைய மாறக்கூடிய அந்த வறுமையிலிருந்து விடுபட்டு நமக்கு பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் நாம் முருகப்பெருமானை துதித்து இந்த ஒரு பாடலை படிக்க வேண்டாம். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலில் வறுமை வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வறுமை வந்தால் எதெல்லாம் நம்மை விட்டு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அந்த வறுமை வந்தால் எனக்கு இதெல்லாம் சென்றுவிடும், இப்படி செல்லாமல் இருக்க இறைவனுடைய அருள் வேண்டும் என்று முருகப்பெருமானை துதித்து வேண்டும் விதமாக ஒரு அற்புதமான ஒரு பாடல். அடியார்கள் அனைவர்களுடைய வறுமையும் நீங்க வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணம், அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். நீங்கள் இதனை படித்து பயன்பெற வேண்டும். தினந்தோறும் இந்த பாடலை நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி படித்து வாருங்கள். அந்த பாடலில் வருவதற்கு முன்பு அந்த பாடலை பற்றி நாம் பார்த்து விடுவோம். நம்முடைய ஒரு வறுமையானது வந்துவிட்டால் நம்மிடமிருந்து எவையெல்லாம் நீங்கி விடுகின்றன? நம்முடைய அழகு, நம்முடைய செல்வம், நம்முடைய குணமும் இவை எல்லாமும் நீங்கி விடுகின்றன. பணத்திற்காக நல்ல குணத்தை கூட நாம் இழந்து விடுகின்றோம். நல்ல மனத்தையும் நாம் இழந்து விடுகின்றோம். நம் குலத்தினுடைய பெருமையை மறந்து விடுகின்றோம். நம் குடியினுடைய பெருமையை மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் வறுமை நமக்கு அந்த பணத்திற்காக இதை அத்தனையும் இழக்கச் செய்கின்றது. அப்படி அத்தனையும் இழந்துதான் நாம் அந்த பொருளை பெற வேண்டி இருக்கின்றது. அப்படி இல்லாமல் நாம் இறைவனை பிரார்த்தித்து அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏற்படாமல் நாம் மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு அற்புதமான பாடல் இருக்கின்றது. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா, அடியந்தம் இல்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அடியந்தம் இல்லா அயில்வேல் அரசே, முதலும் முடிவும் இல்லாத கூறிய வேலை கொண்டிருக்கக்கூடிய அரசனே, முருகப்பெருமானே, மிடி என்று ஒரு பாவி. மிடி என்றால் வறுமை. வறுமை என்கின்ற ஒரு பாவி, மிடி என்கின்ற ஒரு பாவி வெளிப்படினே. அவன் வெளிப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் என்னவெல்லாம் செல்கின்றது? வடிவும், நம்முடைய இந்த அழகான வடிவமும், நம்முடைய அழகு சென்று விடுகிறது. வறுமையால் இருப்பவர்களுக்கு அந்த அழகை பார்த்து கொள்வது எவ்வளவு கடினம். அந்த அழகு சென்று விடுகிறது. நம்முடைய செல்வங்கள் சென்று விடுகின்றன. நான் சம்பாதித்து வைத்த, ஏற்கனவே சேர்த்து வைத்த செல்வங்கள் அடுத்தடுத்து ஒரு வறுமை வரும்போது அதை நம்ம விற்று செலவு செய்ய வேண்டி வருகின்றது. நம்முடைய செல்வங்கள் சென்று விடுகின்றன. நல்ல மனம் சென்று விடுகிறது. நாம் இதுவரை நல்ல மனத்தோடு செய்த காரியங்கள் கூட நம்மால் செய்ய முடியாத அளவிற்கு பணத்திற்காக நாம் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். அந்த நல்ல மனம் கெடுவதனால் நம்முடைய நல்ல குணமும் கெட்டு விடுகின்றது. வடிவும் தனமும் மனமும் குணமும் சென்று விடுகின்றது. வேறு என்ன செல்கின்றது? குடியும் குலமும், நாம் பிறந்த குடியின் பெருமையும், நம்முடைய குலத்தின் பெருமையையும் நாம் அடகு வைத்து சில காரியங்களை செய்யும் நிலைமைக்கு இந்த வறுமையினால் தள்ளப்படுகின்றோம். அப்பொழுது நம்மளுடைய அந்த குடியும் சென்று விடுகிறது, அந்த குலத்தின் பெருமையும் சென்று விடுகிறது. குடியும் குலமும் குடி போகியவா, இப்படி ஒரு வறுமை என்கிற ஒரு பாவி என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் இவை அனைத்தும் சென்று விடுகின்றன. முருகப்பெருமானை, இவை அனைத்தும் எனக்கு வராமல் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். நான் எப்பொழுதும் அந்த பொருளாதாரத்தை நேர்மறை எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து, நல்ல தொழிலை செய்து அந்த பொருளாதாரத்தை காத்தருள வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை அருள் வேண்டும். பொருள் வேண்டும், அதற்கு உங்களுடைய அருள் வேண்டும். அந்த அருளை பெற்று பொருளை சம்பாதித்து மீண்டும் உங்களுடைய அருளை பெற நான் தினந்தோறும் பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வீட்டில் தீபம் ஏற்றி இந்த பாடலை படித்து வாருங்கள். உங்களுக்கு நிறை செல்வம் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் நிறை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நிறை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.